வணக்கம். இந்த லெக்சர் சீரிஸில் நாம் என்ன பார்த்துட்ருக்கோம்னா தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.6. இந்த எக்ஸாம்பிள் 1.6ல் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட்ஸ் P and Q ஃபார் த ஃபாலோயிங் கேசஸ். இப்போ உங்களுக்கு 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேஸில் ஆரிஜினில் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்காங்க, இன்னொரு கேஸில் ஆரிஜினில் நெகட்டிவ் சார்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 கேஸ்லேயும் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா P and Qன்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்து அந்த 2 பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, அதோடைய டைரக்ஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலாவை ஃபஸ்ட் எழுத போகிறோம். E = KQ / R². ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு EP அட் த பாயிண்ட் P என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா EP வெக்டார் இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு EP உடைய மேக்னிடியூட் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஓகே, இந்த K உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 9 × 10⁹. இந்த Q உடைய வேல்யூ என்ன அப்படின்னா இந்த 1 மைக்ரோ கூலும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் Q, இதோடைய வேல்யூ 1 மைக்ரோ கூலும். அடுத்தது R. இந்த சார்ஜுக்கும் இந்த பாயிண்ட் Pக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 2 மீட்டர்ஸ். ஸோ R 2 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். K = 9 × 10⁹. Q எவ்வளோ அப்படின்னா 1 மைக்ரோ கூலும். ஸோ 1 × 10⁻⁻6 மைக்ரோக்கு பதிலாக -6. ஸோ R எவ்வளோ அப்படின்னா 2 மீட்டர்ஸ். ஸோ 2 இங்கே பார்த்தீங்கன்னா R². ஸோ அதனால் 2² போட்டுவிட்டோம். இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு EP எவ்வளோ கிடைக்குதுன்னா EP = 2.25 × 10⁻³ நியூட்டன்ஸ் பர் கூலும் கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த EPக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P என்ன டைரெக்ஷனில் பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சார்ஜ். ஓகே, ஸோ இந்த P அப்படின்ற பாயிண்டில் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அரவை எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சார்ஜ். ஸோ இந்த மாதிரி அவே ஃப்ரம் த சார்ஜாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த பாயிண்ட் Pயில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறதுனால இந்த ஆரோவை எடுத்துக்கலாம். இப்போது சைன் கன்வென்ஷன் போடுவோம். அதாவது ரைட் சைடாக இருந்தால் I cap டைரெக்ஷனில் இருக்குது, அப்வர்டாக இருந்தால் J cap டைரெக்ஷனில் இருக்குது, லெஃப்டாக இருந்தால் -I cap, டவுனாக இருந்தால் -J cap. ஸோ இப்போது இந்த ஆரோ பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் இருக்குது, +I cap டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது EP வெக்டார் என்ன டைரெக்ஷனில் இருக்கும், +I cap டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் EP வெக்டார் = 2.25 × 10⁻³ நம்ம கண்டுபிடிச்சி வச்ச மேக்னிடியூட், அது கூட I cap போட்டு EP வெக்டாருடைய டைரெக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ EP வெக்டார் = 2.25 × 10⁻³ I cap நியூட்டன் பர் கூலும். இப்போது அதே போல் EQ கண்டுபிடிக்க போகிறோம். EQனா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் Q கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்காக முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இது EQ உடைய மேக்னிடியூட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போது மாடுலஸ் ஆஃப் EQ = KQ / R² பண்ணோம். K உடைய வேல்யூ எவ்வளோ, 9 × 10⁻⁹. அடுத்தது Q உடைய வேல்யூ எவ்வளோ, 1 மைக்ரோ கூலும். ஸோ 1 × 10⁻⁻6 மைக்ரோனா 10⁻⁻6 டிவைடட் பை R. ஸோ R உடைய வேல்யூ இந்த கேஸில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்ஸ். ஸோ அதனால் 4, ஸோ R² இருக்குது 4². இப்படி பண்ணோம் அப்படின்னா EQ உடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 0.56 × 10⁻³ நியூட்டன் பர் கூலும். இப்போது இதை நம்ம வெக்டாராக எழுதணும் அப்படின்னா இதுக்கு டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போது டைரக்ஷன் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம், இந்த சார்ஜ் என்ன சார்ஜ்னு பார்க்கணும். இந்த கேஸில் நமக்கு இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணோம், இட் வில் பாயிண்ட் அவே ஃப்ரம் த சார்ஜ். ஸோ இந்த மாதிரி அவே ஃப்ரம் த சார்ஜாக பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது EQ அப்படின்ற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரெக்ஷனில் பாயிண்ட் பண்ணியிருக்கு, அப்வர்டாக இருக்குது. ஸோ இந்த அரவு பார்த்தீங்கன்னா அப்வர்டாக இருக்குது, ரைட். ஸோ இப்போ சைன் கன்வென்ஷன் பாருங்கள், ரைட்னா I cap, அப்வர்ட்னா J cap. ஸோ இப்போது இந்த ஆரோ என்ன டைரெக்ஷனில் இருக்குது, அப்வர்டாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன டைரெக்ஷனை சூஸ் பண்ணிக்கணும், J cap சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க மேக்னிடியூட் எவ்வளோ 0.56 × 10⁻³ நியூட்டன் பர் கூலும். ஸோ இது கூட நம்ம J cap அப்படின்ற டைரெக்ஷனை எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு EQ வெக்டார் = 0.56 × 10⁻³ J cap நியூட்டன் பர் கூலும் சொல்லி டைரெக்ஷனோட EQ உடைய மேக்னிடியூட் கிடச்சிரும். ஓகே,
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து செகண்ட் கேஸ்க்கு போவோம். செகண்ட் கேஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றதுனால இந்த சார்ஜுடைய சைனை நம்ம எடுத்துக்க போகிறதில்ல, நம்ம வெறும் டைரெக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம இந்த பாயிண்ட் P அப்படின்ற பாயிண்டில் இந்த -2 மைக்ரோகூலும் சார்ஜினால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏற்படுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதே போல் EP மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், KQ/R² தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P உடைய ஃபார்முலா. அடுத்தது K உடைய வேல்யூ எவ்வளோ, 9 × 10⁹. Q உடைய வேல்யூ வந்து 2 மைக்ரோகூலும். ஸோ இந்த மைனஸ் எடுத்துக்காதீங்க, வெறும் 2 மைக்ரோகூலும் மட்டும் போட்டுக்காங்க. 2 × 10⁻⁻6 டிவைடட் பை, ஸோ இந்த R எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். R எவ்வளோ அப்படின்னா வந்து 2 மீட்டர்ஸ். ஸோ அதனால் 2, இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் இருக்குது, அதனால் 2 ஸ்கொயர்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4.5 × 10⁻³ Nm/Coulomb சொல்லி கிடைக்கும். இப்போது இந்த -2 மைக்ரோகூலும் சார்ஜுடைய டைரக்ஷன் அட் த பாயிண்ட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் அட் த பாயிண்ட் P எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போது நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நெகட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே பாயிண்ட் டுவர்ட்ஸ் த சார்ஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே. இப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ P அப்படின்ற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரெக்ஷனில் இருக்குது, லெஃப்ட் வேர்ட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ ரைட் வேர்ட்ஸ்னால் பாசிட்டிவ் ஐ கேப்னு எடுத்துப்போம், லெஃப்ட் வேர்டு அப்படின்னா -i கேப்னு சொல்லி சைன் கன்வென்ஷன் எடுத்துப்போம். ஓகே, ஸோ அப்வேர்ட்னா J கேப், டவுன்வர்ட்னா -J கேப். ஸோ இந்த ஆரோவை பார்த்தீங்க அப்படின்னா P அப்படின்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய EP உடைய ஆரோவை பார்த்தீங்கன்னா, அதாவது EP வெக்டாருடைய டைரெக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து -i கேப்பில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க EP உடைய மேக்னிடியூட் 4.5 × 10⁻³ Nm/Coulomb கூட இந்த -i கேப் அப்படின்றத சேர்த்துக்கொண்டு EP வெக்டார் = -4.5 × 10⁻³ i கேப் Nm/Coulomb சொல்லி EP வெக்டார் என்ன டைரெக்ஷனில் இருக்குது அதோடைய மேக்னிடியூட் என்னன்னு சொல்லி இங்கே எழுதிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் த பாயிண்ட் சார்ஜ் Qக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த Qக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து, ஸோ ஆஸ் யூஷுவல் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். EQ, ஸோ ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறோம். EQ = KQ/R². ஸோ K உடைய வேல்யூ எவ்வளோ, 9 × 10⁻9. Q உடைய வேல்யூ எவ்வளோ, -2 மைக்ரோகூலும். பட் ஆனால் நம்ம மைனஸ் எடுத்துக்க மாட்டோம், வெறும் 2 × 10⁻6 மட்டும் போட்டுக்கலாம், டிவைடட் பை R². ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R உடைய வேல்யூ எவ்வளோனா 6 மீட்டர்ஸ். இப்போது இந்த 6 மீட்டர்ஸ்ன்றது வந்து இந்த Qக்கும் இந்த சார்ஜுக்கும் இடையில் உள்ள தூரம். ஸோ அதனால் 6, இங்கே பார்த்தீங்கன்னா R² இருக்குது, அதனால் 6². ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 36 கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா EQ = 0.5 × 10⁻³ Nm/Coulomb கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து EQ = உங்களுக்கு 0.5 × 10⁻³ Nm கிடச்சிச்சு. இப்போது இந்த EQ உடைய டைரெக்ஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஆஸ் யூஷுவல் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டுவோர்ட்ஸ் த சார்ஜாக இருக்கும், ரைட், டுவோர்ட்ஸ் த சார்ஜாக இருக்கும். அப்போது இந்த பாயிண்ட் Qவில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரெக்ஷனில் இருக்குது, பாசிட்டிவ் ஐ கேப்பில் இருக்குது. ஸோ சைன் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருந்தால் பாசிட்டிவ் ஐ கேப், அப்போர்டாக இருந்தால் பாசிட்டிவ் ஜே கேப். ஸோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது, ரைட். ஸோ அதனால் இது என்ன பண்ண போகிறோம், பாசிட்டிவ் ஐ கேப்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். இப்போது EQ = 0.5 × 10⁻³ நம்ம கண்டுபிடிச்ச மேக்னிடியூட். இது கூட நம்ம டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் ஐ கேப்பில் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம், அதை போட்டுக்கிட்டோம். அது கூட Nm/Coulomb அப்படின்ற SI யூனிட் எழுதணும் அப்படின்னா EQ வெக்டர் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 0.5 × 10⁻³ ஐ கேப் Nm/Coulomb. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் நம்ம எங்கேயுமே சைன் எடுத்துக்கல. ஓகே, பாசிட்டிவ் சைனாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சைனாக இருந்தாலும் சரி, நம்ம அதை வெறும் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டு அதோடைய டைரெக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐ கேப் ஜே கேப்புடைய டைரெக்ஷனை சைன் கன்வென்ஷனை வச்சு ப்ளஸ் ஐ கேப்பில் இருக்கா -i கேப் டைரெக்ஷனில் இருக்கான்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ இது எக்ஸாம்பிள் 1.6. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and share with your friends.